Welcome to NMAX Civil Muthukan. In this video, we will some application of trigonometric function like example sec. Angles of depression of top of the building of an 8 meter. So, if 8 meter building from the top of the multi-storied building. Multi-storied building 8 meter building top angle of depression 30. Adhe bottom angle of depression 45 degree. So, actually, inga 30 degree. இது 30 டிகிரி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா ஃபர்ஸ்ட் மேலே தான் போட்டுக்கணும். அப்புறம் அதே பில்டிங்கோட பாட்டமை பார்க்கும்போது 45 டிகிரி. அதுக்கப்புறம் தான் அதை டிரான்ஸ்வர்சல் ரூல் படி இங்கே 30 டிகிரியாகவும் திரும்ப டிரான்ஸ்வர்சல் ரூல்ஸ் படி இங்கே 45 டிகிரியாகவும் வச்சுக்கணும். ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த மல்டி ஸ்டோரேட் பில்டிங் அண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பில்டிங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நேமிங் போட்டுக்கலாம், நம்பரிங் போட்டுக்கலாம், ABCDE. ஸோ இப்போ இது ரெக்டாங்கிளாக தான் இருக்கும். பில்டிங்கும் போது நமக்கு ரெக்டாக தான் கட்டியிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த சைடு 8 மீட்டர்னு இருக்கும். இங்கே தெரியாத இடத்த எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த சைட்ஸை கனெக்ட் பண்ணுற ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ என்ன இருக்குது, டேன் தான் இருக்குது. ஏன்னா டேன் ஆங்கிளுக்கு தான் ஆப்போசிட் பை ஹைப்போட்டனன்ஸ் போடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் 30 டிகிரி இருக்கிற பில்டிங்க்கு போட்டுக்கலாம். டேன் 30 இஸ் ஈக்குவல் டு இந்த ட்ரையாங்கிளுக்கு எப்படி வரும், ஆப்போசிட் EC டிவைடட் பை CD. அப்போ இதுவும் டிஸ்டன்ஸாக தான் இருக்கும், CD. நெக்ஸ்ட் tan 45 கனெக்ட் பண்ணுற சைட்ஸ் என்ன இருக்கும், BE டிவைடட் பை AB. ஸோ tan 30 1/√3. EC எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், CD Dன்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த சைடில் வரும்போது என்ன வரும், tan 45 இஸ் ஈக்குவல் டு, அப்போது BE என்ன வருது, பிங்கிறது நம்ம ஹெச்சாக எடுத்துக்கலாம், ஏபிங்கிறது டிஏ எடுத்துக்கலாம். அப்போ ஹைட் என்ன கிடைக்குதோ அதே தான் டிஸ்டன்ஸாகவும் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இதை கனெக்ட் பண்ணுறது எப்படி இருக்கும், இங்கே இருக்கிற டிக்கு போட்டுட்டோம் அப்படின்னா என்ன வரும், இதை 8 + எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா. ஸோ இந்த ஹைட்டை 8 + எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டின்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே இருக்கிற டி எப்படி எடுத்துக்கலாம், √3x எடுத்துக்கலாம். அப்போ டியை கம்பேர் பண்ணும்போது 8 + எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு √3x. அப்போ 8 இஸ் ஈக்குவல் டு √3x மைனஸ் எக்ஸ். அப்போ எக்ஸை வெளியே எடுத்துட்டோம்னா √3 - 1 ஈக்குவல் டு 8. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8 டிவைடட் பை √3 - 1. நம்ம ரேஷனலைஸ் பண்ணுறோம். ரேஷனலைஸ் பண்ணுறதுக்காக √3 + 1 டிவைடட் பை √3 + 1. ஸோ அப்போது 8 × √3 + 1 டிவைடட் பை a - b, a + b. ஸோ a² - b². So 8 √3 + 1 divided by 3 - 1. So 8 √3 + 1 divided by 3 - 1 2. Cancel பண்ணா 4. So அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன வருது, 4 √3 + 1. இது x. So நமக்கு h is equal to d is equal to √3 × x. So √3 × x என்னவாகும், √3 × 4 √3 + 1. So 4 √3 அப்படி கம்ப்ளீட் பண்ணி விட்டுடணும். அவ்வளவுதான்.